greet you all in the name of our Lord and Savior Jesus Christ and wishing you all a very happy and a blessed New Year 2025. In the Bible, rains and showers are always symbolic of God's blessings and God's provisions. At the same note, drought, famine and all these things symbolizes God's punishment or chastisement or displeasure. So we all look for promise verses like we need like rains of blessings. I mean, we are all happy with the song, there shall be showers of blessings. So we don't want just mercy drops, but we want showers. But for the showers we plead, mercy drops round us are falling. There are drops of mercy, but we are not satisfied with drops of blessings, but we want showers of blessings. So we are all anticipating or longing or expecting or eager to listen to promise verses. So over Masathliyum pathina the first of a month, we are like waiting to see what kind of a promise verse we will get. Nariya churches la one day promise verse kodupanga. So first month ஒரு monthல உள்ள first dayக்கே ஒரு promise verse if we are that eager and anticipating, then how much more would we be longing for a promise verse for a new year. It's the beginning of a year. So for this whole year 2025, என்ன promise verse கடவுள் நமக்கு கொடுப்பாங்க? What kind of a promise verse? There are so many verses like verses of counseling, verses of warning இதெல்லாம் இருக்கு. But all of us like love to hear promise verses. ஏன்னா we believe in it, we trust in it and we claim those promises. So அந்த மாதிரி என்ன ப்ராமிஸ் verse கடவுள் நமக்கு கொடுப்பாரு இந்த 2025க்கு அப்படின்னு சொல்லி ஒரு anticipation. So அதுக்கு சர்ச்ல வரது அது ஒரு மேஜர் திங். கடவுள் நம்மளோட இன்னைக்கு என்ன பேசுறாரு, இந்த வருஷம் ஃபுல்லா கடவுள் நமக்கு என்ன blessing கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். So அப்போ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இப்போ இந்த வசனம் there will be no wind nor rains அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? Is it a way to start a new year like this? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். So rain and showers இதெல்லாம் வந்து blessing. ஆனா ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட you are not going to see rains, you are not going to see wind. There will neither be wind nor be rain அப்படின்றார். So அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். ஓ அப்பனா will my life be deserted? Will it be like a wilderness? Will it be like parched? So how will my new year be going to be? அப்படின்னுலாம் சொல்லி நம்ம வந்து யோசிக்கலாம். பட் அதனால தான் எப்பவுமே வந்து சில சமயம் ஒரு வசனத்தை நம்ம எடுத்தோம்னா சில சமயம் அதில் உள்ள ஒரு 2 வார்த்தை ஒரு 3 வார்த்தை எடுத்துட்டு அதை மாத்திரம் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எப்பவுமே வந்து ஆஸ் அ ஹோல் ஒரு வசனத்தை கூட இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் பின்னாடி உள்ள வசனம் எல்லாம் படிச்சாதான் அந்த கான்டெக்சுவல் மீனிங் வந்து நம்மளுக்கு புரியும். ஸோ there will be no wind nor rain அப்படின்னாலும் அதுக்கு அடுத்தது yet அப்படின்ற ஒரு வேர்ட் வருது. ஆனாலும் அப்படின்னா it will அப்படியே அந்த ஹோல் அர்த்தத்தோடைய மீனிங்கையும் அப்சைட் அந்த வேர்ட்ஸோட மீனிங் அப்படியே அப்சைட் டவுன் அது மாத்துது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் yet அப்படின்னு வருது. Yet your valleys will be filled with water so that you may drink, you and your cattle and your sheep. So உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும், ஆகையால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கத்தக்கதாக உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிறைந்திருக்கும். So how is it possible? காத்தே இல்லாம மழையே இல்லாம ரெயின்ஸ் இருந்தாதான் blessing, there shall be showers of blessings ன்னு பார்க்கிறோம். மழை இருந்தாதான் blessing. ஆனா ரெயினே இல்லாம உனக்கு blessing கொடுப்பேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா we walk by faith and not by sight. நம்ம பார்த்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா என் லைஃப்ல இது நடக்கும். ஒண்ணுமே இல்ல 2025 குள்ள நாங்க போறோம். not always but sometimes ஒண்ணுமே இல்லாத சில சிச்சுவேஷன்ஸ் இருந்தா கூட உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அதை வந்து கடவுள் கொடுப்பேன்னு சொல்றாரு. இதை விட பெரிய ப்ராமிஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ இந்த டைம்ல ஒரு வருஷத்துல 4 சீசன்ஸ் இருக்கிற மாதிரி சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு 4 சினாரியோஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல என்னன்னா மழையே இருக்காது, அதனால வந்து உங்களுக்கு பஞ்சம் இருக்க போகுது. ஸோ நோ ரெயின்ஸ், there is drought. இது வந்து ஒரு லாஜிக்கான ஒரு சிச்சுவேஷன். செகண்ட் சினாரியோ வந்து என்னன்னா
மழையே இருக்காது, ஆனா உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். This is something supernatural. இது கடவுள் கொடுக்கிறது. Third scenario மழை இருக்கும், உங்கள் பள்ளத்தாக்குகளும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். இது we all can understand. Okay, that's also logical. Fourth scenario is also completely illogical. மழை இருக்கும், ஆனா உங்க பள்ளத்தாக்குல தண்ணி இருக்காது. So எந்த கேட்டகரியில நம்ம ஃபிட் ஆக போறோம்? இந்த புது வருஷத்துக்குள்ள போகும்போது we might face through all these four situations. So இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். So we will go step by step, ஒரு கேஸ் பேஸ்டா நம்ம பார்ப்போம். So first மழையே இருக்காது, தண்ணியும் இருக்காது. So அது எப்போ அப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a prominent verse that exemplifies this situation is in 1 Kings, where this prophet Elijah prophesies to King Ahab, telling that there will be no dew nor rain for the next 3.5 years. So lack of rain is actually, it shows God's displeasure, it shows God's punishment, and it is a way of disciplining his people. So ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் மழையே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு? மழையும் கொடுக்கல, பள்ளத்தாக்குகளும் என்ன இருக்குது? ட்ரையா இருக்குது, ஒண்ணுமே இல்ல கடைசியில அங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, those people, the Israelites in the days of prophet Elijah were double-minded. அவங்க so எலியா தீர்க்கதரிசி கேக்குறாரு, how long will you waver between two opinions? நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வீர்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீர்கள். So how long will you be wavering between two opinions? If the Lord is God, serve him. If Baal is God, serve him. அப்படிங்கறாரு. அப்ப அந்த ஜனங்க பதிலே சொல்லாம இருக்காங்க. Why? Because they wanted both God and Baal. பாகாலும் வேணும், கடவுளும் வேணும், ரெண்டும் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எத்தனை முறை நம்ம அப்படி இங்க ஒரு கால், ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், 2 இடமும் வேணும் அப்படின்னு சொல்லி அதை கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லுவாங்க. பிப்ளிக்கலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லூக் வார்ம் சிச்சுவேஷன். ஆண்டவர் லவோதிகேயா திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார். So he tells this to the church in Laodicea, you are neither hot nor cold, but you are lukewarm, so I will vomit you out of my mouth. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதுனால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். So இங்க இந்த ஜனங்கள் கடவுளுக்கு they are not enthusiastic for God, at the same time they are not also hostile. நாங்க எங்களுக்கு நினைச்ச நேரம் நாங்க சர்ச்சுக்கு போவோம், வசதி இருந்தா சர்ச்சுக்கு போவோம், லைட்டா மழை பெஞ்சதுன்னா நாங்க போக மாட்டோம், லைட்டா ஸ்னோ பெஞ்சதுன்னா நாங்க போக மாட்டோம், ரிலேட்டிவ்ஸ் வந்தா நாங்க போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நாங்க போக மாட்டோம், வெக்கேஷனுக்கு போனா நாங்க சர்ச்சுக்கு போக மாட்டோம், எங்களுக்கு எப்போ இஷ்டம் இருக்குதோ அப்போ நாங்க போய்க்குவோம். So that is lukewarm Christians. அப்படிலாம் இருந்தா மழையும் பெய்யாது, பள்ளத்தாக்கும் ட்ரையா தான் இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன தப்புமே பண்ணல, ஏன் கடவுள் எனக்கு ஆசீர்வாதமே தர மாட்டேங்கிறாரு, ஆசீர்வாதமான மழையே தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி we even start complaining. அதனாலதான் Jesus Christ says, no man can serve 2 masters. He is going to love one and hate the other, or despise one and he is going to be devoted to the other. எந்த மனுஷனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை விட்டு விடுவான், அல்லது ஒருவனை சிநேகித்து மற்றவனை வெறுத்து விடுவான். சோ அப்படி 2 பேருக்கும் பண்ணவே முடியாது. யோசுவா கூட சொல்றாரு, யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா, அல்லது எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பீர்கள். அந்நிய தேவர்களை நீங்கள் சேவித்தால் என்ன ஆகும்? Your Lord will consume you அப்படின்னு சொல்றாரு. அவர் உங்களை பட்சித்து போடுவார். உடனே ஜனங்கள் எல்லாம் இல்ல நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம்ன்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம், 2 சிச்சுவேஷன்ஸ். நிறைய நேரம் சர்ச்ல நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இருப்போம், வெளியில நம்ம லைஃப் எப்படி இருக்கு, பிள்ளைங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு, மத்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு. We want to be very cool. We want to be associated with our peers. We want to be recognized. We want to be identified. அதனால என்ன பண்றோம், be in Rome as the Romans are. சர்ச் வேறங்க, வெளியில எங்க காலேஜ்லயோ, ஸ்கூல்ஸ்லயோ, ஒர்க் பிளேஸ்லயோ, எஜுகேஷன்லயோ we have to associate with them. அந்த இது இல்லனா then they will not recognize us, they will not accept us ன்னு சொல்லி we compromise. அந்த மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போனா நம்ம லைஃப்ல மழையும் இருக்காது, நம்ம வேலையும் தண்ணி இருக்காது, பள்ளத்தாக்குலயும் தண்ணி இருக்காது, ட்ரையா இருக்கும். ஸோ பிளெஸிங்கே இல்லாத வாழ்க்கையா
போய்விடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ be in Rome as the Romans are அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்ம ஒத்து போனா அது நடக்கவே நடக்காது. அதனாலதான் 1ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். So you cannot walk with the wicked, you cannot sit along with the sinners or get along with the mockers. ஏன்னா அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த எளியா காலத்துல எப்படி ஜனங்கள் கர்த்தரும் வேணும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, பாகாலும் வேணும் இருக்கிறாங்க. அனலாமும் இல்ல குளிராமும் இல்லாம வெதுவெதுப்பான நிலைமையில இருக்கிறாங்க. சோ 2 எஜமான்களை சேவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களையும் சேவிக்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனையும் சேவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சினாரியோல நம்ம பார்க்கிறோம், மழையும் பெய்யாது. ஏன்னா God is angry with them, right? எலியா தீர்க்கதரிசி மூலம் ஆகாப் ராஜா கிட்ட சொன்னது போல நான் சொல்லுகிற அளவும் தேசத்திலே மழை பெய்யாது அப்படின்றார். சோ அது வரைக்கும் ஆண்டவர் வந்து he showing his displeasure, he wants to discipline us. சோ அதனால மழைனா சும்மா வானத்துல இருந்து கொட்டுற மழை இல்ல, நம்முடைய லைஃப்ல இருக்கிற blessings, மழை போன்று வருகிற blessings எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம எதையுமே அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அவர் கொடுக்குற பிளெஸிங்ஸை நம்ம வந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர் எதுவுமே கொடுக்க போறது இல்லை, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி ஹால்ட் பண்ணிடுறாரு. நம்ம மனம் திரும்பி எப்போ ஆண்டவரிடத்துல வருகிறோமோ அப்பதான் அந்த பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்த சினாரியோ வந்து பார்க்கிறோம், அதுதான் நம்ம இப்போ பார்த்தது. அந்த நம்ம வாசிக்க கேட்ட வேத பாகம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மழையே பெய்யாதான், ஆனா வந்து நம்முடைய பள்ளத்தாக்குல தண்ணி இருக்குமா? How is that possible? That is so nice. எப்படி இந்த சிச்சுவேஷன்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. So there are 2 kings, king of Israel and king of Judah. So இவங்களுக்கு எதிராக வந்து இந்த மோவாபிய கிங், மோவாபிய ராஜா வந்து விரோதமாக போருக்கு வருகிறான். அப்போ இந்த இஸ்ரவேல் ராஜா வந்து என்ன பண்றாரு, இவங்க 2 பேரும் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறவர்கள், the kingdom of Israel and the kingdom of Judah. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை. பட் ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்களுக்கு அகைன்ஸ்டா வரும்போது these 2 kings join together. இவங்களோட ஏதோன்னு ஒரு ராஜாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மோவாபிய ராஜா வந்து he is a pagan worshipper. அவன் வந்து விக்கிரகங்களை வணங்குகிறவன். சோ அவன் வந்து இந்த ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது இவங்க எல்லாம் பயந்து அலறிச்சு என்ன பண்றாங்க, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட ஓடி போய் நிக்கிறாங்க. நின்னுட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு காரியம் சொல்றாரு, இஸ்ரவேல் ராஜா வந்து கொஞ்சம் மோசமான ராஜா, ஆனா இந்த யூதா ராஜா வந்து கடவுளுடைய பார்வைக்கு உண்மையாக இருக்கிறான். சோ அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, I respect this king of Judah, Jehoshaphat. உனக்காக மாத்திரம் தான் நான் இந்த காரியத்தை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டு நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடு மாடுகளும் தண்ணீர் குடிக்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த காற்று மழை அப்படின்னு இல்லாம இருந்தாலும் ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யோசபாத் ராஜா பாத்தீங்கன்னா அவனுடைய லைஃபை பாத்தீங்கன்னா அவன் கடவுளுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு தடவை ஏராளமான எதிரிகள் அவனுக்கு விரோதமாக வரும்போது யோசபாத் ரொம்ப பயப்படுறான். பயந்துட்டு அவன் என்ன பண்றான், எல்லாரும் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு கூப்பிடுறான், உபவாசம் பண்ணவாங்க. ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, how stupid this king is. இவ்வளவு பெரிய எதிரிங்க வராங்க, we have to strengthen our army. அதை விட்டுட்டு எல்லாரும் ஃபாஸ்டிங் பண்ண எல்லாம் டயர்ட் ஆகி ஃபைட் பண்ண கூட யாராலையும் முடியாது. பட் இவர் என்ன பண்றாரு, கடவுளுக்கு பயப்படுறாரு. வந்து ஃபாஸ்டிங் ப்ரே பண்ண சொல்லிட்டு then he is telling, கடவுள்கிட்ட ஒரு ப்ரே பண்றாரு. முழு என்டையர் நேஷனையும் ப்ரே பண்ண கூப்பிட்டுட்டு he is telling, இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு திராணி இல்லை, நாங்கள் செய்வது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு then he goes on to say, கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள்னு சொல்லி அவனுடைய ஜனங்கள் எல்லாம் போருக்கு கூட்டிட்டு போறான். பட் ஃபுல்லா ஒரு பிரேயர்ஃபுல்லா அதை பண்றான். அதனாலதான் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த யோசபாத் ராஜாவுக்காக மாத்திரம் தான் நான் இதை செய்யறேன், காத்து மழை எதுவுமே இருக்காது, இட் லுக்ஸ் லைக் சீமிங்லி இட்ஸ் இம்பாசிபிள், அந்த மோவாபிய ராஜா உங்களை முறியடிக்கிற மாதிரி தான் தோணும், பட் ஸ்டில் உங்கள் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும். சோ அது எப்படி முடியுது அந்த சிச்சுவேஷன்னா,
அந்த பள்ளத்தாக்கு தண்ணியா முடிஞ்ச உடனே காலையில அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த சன்லைட்டோட ரேஸ் அந்த தண்ணியில பட்டு அது அப்படியே ரெட்டா பிளட்டா தெரிஞ்ச உடனே மோவாபியர் எல்லாம் இவங்களே ஒருத்தர் அடிச்சு வெட்டி கொண்டு செத்துட்டாங்க போல சொல்லிட்டு தைரியமா உள்ள வருவாங்க. then these people will attack them and overpower them. so that's a different story. but இன்னைக்கு என்னன்னா, உண்மையாக அந்த யோசபாத் ராஜாவை போல கடவுளுக்கு பயந்து ஒரு உண்மையான பிள்ளையாக நம்ம இருக்கும் பொழுது காற்று மழை எதுவுமே இல்லைன்னா கூட, சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா மோசமா இருந்தா கூட 2025 நம்ம உள்ள அடி எடுத்து வைக்கிறோம். சில சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டியூசிவா இல்லாம இருக்கலாம், பட் ஸ்டில் எண்ட் ரிசல்ட் வந்து ஃபுல் பிளெஸிங் தான். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சிமிலர் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இன்னொரு வசனம் ஒண்ணு இருக்கு. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாததினால் தங்கள் நாவு தாகத்தினால் வறடும் போது கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், அப்பொழுது நான் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்றார். யார் இந்த சிறுமையும் எளிமையுமானவன்? தண்ணீரை தேடி நாக்கு வறட்சியாய் அப்படி இருக்கும்போது, மழையே இல்ல, வறண்டு போயிருக்குது, ஆனா நம்ம கடவுளை நோக்கி உண்மையான உள்ளத்தோடு யோசபாத் ராஜாவை போல கூப்பிடும் பொழுது பள்ளத்தாக்கு நிரப்ப ஆண்டவர் கொடுப்பார். ஆகார் என்கிற ஒரு பெண் வனாந்திரத்துல தண்ணியே கிடையாது, அவ குழந்தைக்கு வந்து அழுது தண்ணி தவிக்குது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாய்கிற தூரத்துல போய் சத்தமிட்டு அழுகிறாள். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அதுலதான் அந்த ஏசாயால அருமையா ஒரு வசனம் வரும். அது மாதிரி barren heights I will make rivers, I will make springs in the valleys, and your deserts will have pools of water, and your wilderness will have streams அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத வலிய தண்ணீர்களிலே ஆண்டவர் பாதைகளை உண்டு பண்ணுவார். வனாந்தரமான இடத்திலே ஆண்டவர் தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். சோ ஒண்ணுமே மழையே பெய்யாட்டி கூட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த சிச்சுவேஷன், மழை பெய்யுது, நல்ல மழை பெய்யுது, பள்ளத்தாக்கும் தண்ணீரால் நிரப்பி இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இது வந்து காமனா இருக்கிற சிச்சுவேஷன். நம்ம உண்மையா ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமான மழையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதோடைய எஃபெக்டும் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம போக முடியும். நம்ம வாசிக்கிறோம்ல, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். I will send rains at the proper time and they will be rains of blessings, showers of blessings அப்படின்னு சொல்றாரு. And Psalm 85ல பார்க்கிறோம், I will send, there will be rains of blessings over blessings அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமத்துல பார்க்கிறோம், நான் உன்னுடைய தேசத்திலே ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணி நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதித்து வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோ இதெல்லாம் எப்ப நடக்கும்? நம்மளுக்கு ஆசீர்வாதமான மழையும் பெற்று நம்முடைய பள்ளத்தாக்கும் தண்ணீரால எப்போ நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிக்கிறோம், இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு அதன்படி செய்ய நீ கவனமாயிருந்தால் அப்போ உனக்கு கீழ் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். சோ உண்மையிலேயே ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கும் போது இந்த ஆசீர்வாதமான மழையை நம்மளுக்கு தருவாரு, பள்ளத்தாக்கும் நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கடைசி சினாரியோ, மழை பெஞ்சோ என்ன ஆகுது? தண்ணியே இல்லை. How is it possible? அது எப்படி இருக்கும்? மழை பெஞ்சா தண்ணி வந்து ஆண்டவர் கொட்டுறாருங்க, ஆனா வந்து எனக்கு அந்த பள்ளத்தாக்குல தண்ணி நிக்கலன்னா அது பிளெஸிங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறார்கள். My people have committed 2 sins. The first sin வந்து they have forsaken me who is their springs of living water. அவர்கள் ஜீவ நீரூற்றாகிய என்னை அவர்கள் விட்டுவிட்டார்கள். So the second sin வந்து they dug up cisterns for them which cannot hold water. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறார்கள். ஒன்று, ஜீவ நீரூற்றாகிய அவரை விட்டுட்டோம் நம்ம. ரெண்டாவது வந்து தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியான, என்னதான் மழை பெஞ்சாலும் வெடிப்புள்ள தொட்டி அப்பாட்டுக்கு அப்படியே போயிடும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு, ஒரு வசனம் இருக்குது, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் காசெல்லாம் கூலி பொத்தலான
பையிலே போடப்பட்டதாக இருக்கிறோம். போடலாம் வாட்டர் பையில காசை போட்டு அப்படியே கீழே விழுந்து போயிட்டே இருக்கும்ல. அது மாதிரி நம்ம எவ்வளவு நல்லா ஏர்ன் பண்றோங்க, நிறைய ஏர்ன் பண்றோம், கடவுள் நல்லா பிளஸ் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே இருக்கு, ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது. வயசு வெட்டிப்புள்ள தொட்டிகள், மழை பெஞ்சு பெஞ்சு அங்க ஒண்ணுமே இல்லை. ப்ராவர்ப்ஸ்ல ஒரு வசனம் இருக்கு, சாலமோன் ராஜா சொல்றாரு, earth is asking for more water. அதாவது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த பூமி வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து உறிஞ்சிருது. மழை பெய்ய பெய்ய அந்த வேலியில தண்ணி நின்னாதானே, so the water level is so low. மழை பெய்ய பெய்ய வந்து அந்த வாய்க்கால்ல வந்து தண்ணி நிக்கவே மாட்டேங்கிறான். so தா என்கிற ஆறும் உண்டு, திருப்தி செய்யாத ஏழும் உண்டு அப்படின்னு இருக்கு. அதாவது திருப்தி ஆகாத ஒரு நிலைமை. எவ்வளவு பிளெஸிங் கொடுத்தாலும் that's called insatiable need or greed. எவ்வளவு இருந்தாலும் வேணும், அதாவது இன்னும் அதிகம் வேணும், கம்பேர் பண்ணி அவங்களோட வேணும், இவங்களோட ஜாஸ்தி வேணும், இன்னும் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும், இன்னும் கடன் வாங்குறது, இன்னும் வாங்குறது. கடைசியில் அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் வந்தும் அந்த வேலையில தண்ணியே நிக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்மளுடைய பேராசைனால, இல்லைன்னா ஆண்டவரை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை நம்ம தேடிக்கொள்கிறது அப்படின்னா உலக பிரகாரமான காரியங்கள் இதுல நம்ம ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது, மழை வந்தும் ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது நம்மளுடைய சில காரியங்கள்னால, நம்மளுடைய சரியான ஆண்டவரை நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியாத சில காரியங்கள்னால அந்த பள்ளத்தாக்குல வந்து தண்ணியே நிக்காமல் போய்விடுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இன்னைக்கு இந்த 2025 நம்ம நுழையும் பொழுது நம்மளுக்கு எந்த சினாரியோல நம்ம இருக்கணும், எப்படியாச்சும் ஆண்டவர் மழையை கொடுக்கணும். அது ஒண்ணு, மழையை கொடுத்து நம்மளுடைய பள்ளத்தாக்கு ஃபுல்லா இருந்தா தட் இஸ் வெரி குட். மழையே கொடுக்காட்டினாலும் பள்ளத்தாக்கு ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபைனலா வந்து இந்த 4 சிச்சுவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா the valley must be filled with water. மழை பெய்யுதோ பெய்யலையோ அதுதான் முக்கியம், ரைட்? நம்முடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கணும். So with or without rains our valley should be filled with water. So with or without job ஆண்டவர் நமக்கு financial stability கொடுப்பார். With or without good health ஆண்டவர் நமக்கு strength கொடுப்பார். With or without intelligence ஆண்டவர் வந்து நம்மளை accomplish பண்ண செய்வார். With or without status ஆண்டவர் வந்து he will honor us and he will exalt us. So இது இருக்குதே இல்ல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அந்த ஃபைனல் ரிசல்ட் வேலி வந்து will be filled with water. அது நமக்கு மாத்திரம் கிடையாது, you and your cattle and your sheep and your whole family அப்படிங்கிற நம்மோட இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினருக்கும் திருச்சபை மக்கள் எல்லாருக்குமே மழை பெய்யுதோ மழை பெய்யலையோ நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் உங்கள் ஆடு மாடுகளும் தண்ணீர் குடிக்கத்தக்கதாக உங்கள் பள்ளத்தாக்கு எங்கும் நிரம்பி இருக்கும். So the promise verse for 2025 for Kingdom of God Church வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Micah 7:15, I will make you see wonders. உன்னை நான் அதிசயங்களை காணப்படுவேன். எப்படி அதிசயம் காணப்பட முடியும்? மழையே இல்லைனா கூட நம்முடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட அதிசயங்களை ஆண்டவர் காண செய்வார் என்கிற வாக்குத்தத்தத்தை நாம் பற்றிக்கொண்டு இந்த ஆண்டுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருள்வாராக. ஆமென்.